இன்றைக்கி வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். 1.5 இன்ச் வந்து தையலுக்கு வரைஞ்சிக்கோங்க. அதாவது இங்கேருந்து 1.5 இன்ச்சு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அவங்களோட ப்ளவுஸ் அளவு இப்படி பிடிச்சி, அதாவது இந்த ஷோல்டர் சென்டர் பாயிண்ட்டும் இந்த டாட்டும் ஒன்றா பிடிச்சி இல்லை இழுத்து வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ச் டேப்பில் அது என்ன அளவு இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. 13 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸ் இப்படி வச்சுட்டு கழுத்தின் உயரம் மார்க் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா தையலுக்கு 1/2 இன்ச் இது இப்படி பிடிச்சிட்டு ஆம் ஹோல் அளவை குறிச்சிட்டு 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா. இப்போ உயரம் வளர்ந்துட்டோம், பாக்கலம் வளர்க்குறோம். 11 இப்போ கழுத்தின் உயரம் 9 இருக்குது. இங்கேருந்து கழுத்தின் அகலம் 2.5 இப்போ 9 இன்ச் வந்துச்சு. அந்த 9 இன்ச்சு இங்கே வச்சு இப்படி மார்க் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் போடுங்க. பாக்ஸ் போட்டுட்டு இவங்க வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் வந்திருக்கு, ப்ராடாக வரல. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்ம வரைஞ்சிக்கலாம். கொஞ்சம் மட்டும் லைட்டாக வளைச்சி விட்டுட்டு ஷோல்ட்ரு 3 இன்ச் மார்க் பண்ணுறோம். மூணு இன்ச்சு இது ஒரு 3 இன்ச்சு வச்சுட்டு 5.5 இப்போ 3 இன்ச்சு குறித்ததுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம். மேலேருந்து 5.5 குறித்ததுக்கு ஒரு கோடு போட்டுக்கிறோம். இப்போ இங்கே ஒரு 1 இன்ச்சு வச்சுட்டு இதில் பாதி போட்டு அப்படியே இணைச்சிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிக்கலாம். இந்த கழுத்தளவையும் இங்கே வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி ரீசெக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகே, கட் பண்ணலாம். ஆமாம், பின்னாடி கோடு போடுங்க. கோடு போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு பட்டியை மடிச்சுக்கோங்க. அடுத்த பட்டி மடிக்கும்போது மட்டும் கொக்கி பட்டிக்கு சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டவுட்டாக இருந்தால் கூப்பிடுங்க, வரேன்.
எங்கே தையல் வரணுமோ அந்த இடத்துல ஒரு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கிராஸ் கட்டிங்க்கு ஸ்ட்ரெயிட் கட்டிங்னா இப்படி போடுவோம். ஸ்ட்ரெயிட் கட்டிங்னா இப்படி போட்டு செஸ்ட்டுக்கு அளவு எடுத்து கட் பண்ணுவோம். இப்போ கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறனால இப்படி போடணும். கிராஸாக பேக் வந்து கிராஸாக போட்டுக்கோங்க. இப்போது செஸ்ட்டோட கப் சைஸ் எப்படி அளப்போம்? இதை இப்படி பிடிச்சி இதை இப்படி பிடிச்சோன்னா சென்ட்ரு பிடிச்சிட்டு தையலுக்கு விட்டு இப்படி வச்சு அளந்திங்கன்னா இது நேராக நீட்டி வச்சுக்கோங்க. தையல் ப்ளஸ் தையல் எங்கே வந்திருக்கு, அப்புறம் தையலுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விடுறோம். இப்போ உங்களோட செஸ்ட் அளவு எவ்வளோன்னா 13 இன்ச்சு. இப்போ 13 இன்ச்சு, பேக்கு 13.5, அரை இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அப்படியே கோடு போடுங்க. இது அளவாக வச்சு தான் வரைய முடியும் கிராஸ் கட்டிங்க்கு. இப்போ ஃப்ரண்ட் நெக்கு உயரம் என்னென்னு அளந்துக்கோங்க. கரெக்டாக தையலுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னா தையலுக்கு எங்கே தையல் வந்திருக்கோ அங்கே குறிச்சிட்டு தையல் போடுறதுக்கு குறிச்சிக்கோங்க. இப்போ இங்கே மேலேருந்து 6.5 இன்ச்சு வருது. 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போது இப்படி போட்டிருக்கோமா பாக்ஸு. இப்போ இதுலேருந்து 2.5 இன்ச் குறிச்சிக்கோங்க. இப்படி குறிச்சிக்கோங்க. இதிலேருந்து 3 ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு இதை வரேன். இப்போ இதில் வந்து 3/4 இன்ச் வரைஞ்சிட்டு, இப்போ இது ஃப்ரண்ட்டு, அதனால் உள்ளே கொஞ்சம் இங்கே 1 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு மேலேருந்து 1 இன்ச் குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இங்கே உள்ளே வாங்க. உள்ளே வந்து அப்படியே மார்க் பண்ணி அப்படி இங்கே கொஞ்சம் உள்ளே வரணும், அவ்வளோதான். ஓகே, இது மேலேருந்து 13 இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. 13 இருக்கா? அதுக்கு ஒரு கோடு. அகலம் 11 இருக்கணும். 12 இருக்குது. இப்போ 11க்கு குறிச்சிக்கோங்க. இந்த பக்கம் கொஞ்சம், இந்த பக்கம் கொஞ்சம். இப்போ இங்கேருந்து 2.5, 3, 1.5, இங்கேருந்து 1.5, இங்கேருந்து 1.25. இப்போ இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு ஷேப் இதிலேருந்து மேலேருந்து 3, இங்கேருந்து 4. இப்போ இதை இந்த இடத்த டாட் போடுற இடம். அப்புறம் இங்கேருந்து இங்கே டாட், அப்புறம் இங்கேருந்து இங்கே டாட். நம்ம கட் பண்ண வேண்டியதான்.
செஸ்ட் கட் பண்ணியாச்சு. இப்போ கை கட் பண்ண போகிறோம். கைக்கு வந்து நம்ம இப்படியும் மடித்து போட்டு கட் பண்ணலாம். துணி இருந்தால் இப்படி போட்டும் கட் பண்ணலாம். இப்படி போட்டோன்னா நமக்கு ஒட்டு வைக்க வேண்டிய தேவை இருக்காது. அதாவது ஜாயின் பண்ணுறது, எங்கள் ஊர் பாஷை ஒட்டு. 1.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கையை வந்து இது மேலே அப்படி ப்ளேஸ் பண்ணுங்கள். ப்ளேஸ் பண்ணிவிட்டு தையல் போடுறதுக்கு 1/2 இன்ச்சு இங்கே தையல் இருக்க இடத்துல போட்டுட்டு தையலுக்கு 1/2 இன்ச்சு. ஓகே ஓகே. உயரம் என்ன அளவுனா 8. இந்த அக்குள் பாயிண்டில் இந்த 8 வைங்க. வச்சுட்டு 3 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. இங்கே இறக்கமாக இருக்கா, அந்த 3 இன்ச்சு குறிச்சிட்டு பின்னாடி துணி சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இங்கே ஒரு 1 இன்ச்சு வச்சுட்டு இந்த 1 இன்ச்சோட குறிச்சிருக்கோம் இல்லையா, அதை ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணியிருக்கோம்ல, அதோட அக்குளோட அளவு எடுத்துக்கோங்க. இப்படி வாங்க. எங்கே வருது? இங்கே வருது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. கிராஸாக போட வேண்டாம், ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒரு வாட்டி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீசெக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டையும் சமமாக வச்சுட்டு கீழே அப்படி கட் பண்ணிங்கன்னா 2 கை கிடச்சிடும். இப்போ பட்டி வந்து இங்கே எவ்வளோ இருக்கோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இவங்க எக்ஸ்ட்ரா துணி இல்லை, லாஸ்ட் எட்ஜில் தான் இருக்குது. ஸோ வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. தையலுக்கு விட்டுட்டு இங்கே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இருக்குது? 9.5 இருக்குது. ஓகே. இப்போ பட்டிக்கு 4 துணி வேணும் இல்லையா? இப்போ இதில் 2 துணி இருக்குது, இன்னும் 2 துணியை கட் பண்ணிக்கலாம். அந்த கழுத்து கட் பண்ண மிச்ச பீஸ்லேயே கொக்கி பட்டிக்கு கட் பண்ணிக்கிறேன். அதாவது அதில் 2 துணி இருக்கும். கட் பண்ணால் ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் கட் பண்ணிக்குவோம்.
இப்போ கழுத்துக்கு கிராஸ் பீஸு